ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் கோதுமை வச்சு சூப்பரான கோதுமை அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. ரொம்ப சூப்பரான ரெசிபி, வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா முதல் நாள் நைட்டே ஒரு 1/2 லிட்டர் பாலில் உர ஊற்றி தயிர் எடுத்து வச்சுருக்கேன். வீட்டில் எடுத்துருக்க தயிராக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தயிருமே நமக்கு தேவைப்பட போகிறதில்ல. நான் ஒரு தோராயமாக ஒரு 1/2 லிட்டர் தயிர் உர ஊற்றி வச்சுருந்தேன். சரிங்களா? தயிர் பாருங்கள் நல்லா கெட்டியமாக சூப்பராக இருக்குல்ல. இந்த மண்பானையில் ஊற்றுனால நல்லா கெட்டியமாக சூப்பராக இருக்குது. தயிர் மோர்லாம் வெயில் காலத்துக்கு அடிக்கடி எடுத்துக்கிறனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் தயிர் மோர் அதிகமாக வெயில் காலத்தில் எடுத்துக்கோங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ இந்த 1 கப் கோதுமாவுக்கு நமக்கு தயிர் நமக்கு தேவைக்கு ஏற்ப நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இதில் சேர்க்கக்கூடாது. ஸோ பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு, கோதுமாவுக்கு தேவையான அளவுக்கு, இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10-12 மிளகு நல்லா லைட்டாக தட்டிட்டு, நுணுக்கு ரொம்ப நைஸாக நுணுக்காமல் 1-2 தட்டிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சும்மா மிளகாய், காஞ்ச மிளகாவை மிக்சியில் 1-2 அரைச்சோம் அப்படின்னா அதுதான் சில்லி ஃப்ளேக்ஸ். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவை நல்லா குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா குட்டி கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கைகள் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சும்மா ரஃப்பாக அப்படியே கைகள் வச்சு லைட்டாக கலந்து விடுங்க. எல்லாமே ஒன்று சேர்ந்து வரட்டும். கலந்ததுக்கப்புறமா இதுக்குள்ள தேவைக்கேற்ப தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உளுந்த மாவுக்கு நம்ம உளுந்து வடைக்கு நம்ம எப்படி மாவு பிசைவோம்ல, அந்த மாவுடைய கன்சிஸ்டன்சி நமக்கு கைக்கு கிடைக்கணும். கொஞ்சமாக தயிர் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கணும். நம்ம அடக்கி தட்ட போகிறோம் அப்படின்றதுனால நம்ம கை வச்சு லைட்டாக தட்டணும். சரிங்களா? அது மாதிரி இருக்கணும். எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தயிர் தேவைப்பட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மாவுக்கு நம்மளுக்கு பாருங்கள், இப்படி எடுத்து விட்டோன்னா இது மாதிரி லைட்டாக அப்படி இருக்கணும். இது மாதிரி இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். இப்போ மாவெல்லத்தை நல்லா கழிச்சு விடும். ஒவ்வொரு மாவுக்கு ஏற்ற மாதிரி தயிரோடைய அளவுகள் முன்ன பின்ன தேவைப்படும். அதனால தான் தயிரோட அளவு மட்டும் நான் கரெக்டாக சொல்லலை. பாருங்கள், 1/4 லிட்டர் அளவுக்கு எனக்கு தயிர் தோராயமாக எனக்கு தேவைப்பட்டிருக்கும். இப்போது கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம தட்ட போகிறோம். அதுக்கு நான் வாழை இலையை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கலாம். ஆயில் தடவின வாழை இலையில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை தட்டி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வாழை இலையிலையும் இதே மாதிரி எண்ணெய் தடவிட்டு இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது. நம்ம வாழை இலையில் தடவுறோம்ல, அந்த எண்ணெயே போதுமானது. கைகளை தண்ணியில் நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு கொஞ்சம் போல் மாவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அப்படியே மெதுவாக தட்டி வாழை இலையில் தட்டிடலாம். எனக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு மாவுக்கு ஒரு 4 அடை இது மாதிரி கிடச்சிச்சு. நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எண்ணிக்கைகள் கூட குறைச்சி வரும். இது மாதிரி லைட்டாக அப்படியே தட்டி கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே தட்டிடலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யாராவது தனியாக ஜென்ஸாக சமைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. அவ்வளோதான், 4 அடையை நான் தட்டி எடுத்துட்டேன். அப்படியே தோசைக்கல்ல எண்ணெய் சூடுபடுத்திட்டு அப்படியே நம்ம போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றணும்னு கூட தேவையில்லை. லைட்டாக தடவி விட்டுட்டு நம்ம போட்டால் கூட போதுமானது. லைட்டாக நான் இதுன்றனால ஃபஸ்ட்டு லைட்டாக ஆயில் தடவிக்கிறேன். இது பண்ணிட்டு அப்படியே நம்மளுடைய வாழலையை கவுத்து போட்டுற வேண்டியதான். கையில் எடுக்க கூட சிரமமாக இருந்தால் தட்டோட கூட கவுத்திடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், அப்படியே ஒரு நிமிஷத்துலேயே அந்த வாழையில மேலால் வந்துடும். அந்த வாழை இலையில எண்ணெயெல்லாம் நின்றுச்சு பாருங்கள். நம்ம இதை போட்டு எடுத்துகிட்டு எண்ணெயே ஊற்ற தேவையில்லை. ஊற்றாமலே நம்ம போட்டு எடுத்துகிட்டு அப்படியே வாழை இலையிலே வச்சிடலாம். 4 அடையுமே அதே மாதிரி நான் வாழை இலையிலே வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக டெம்ப்டிங்காக இருக்குல்ல. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், அதே மாதிரி எல்லா அடையுமே இதே மாதிரி எடுத்துகிட்டேன். நான் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு சாம்பார் வச்சதுனால நான் இது கூட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது கூட தேங்காய் சட்னி, மிளகாய் சட்னி, சாம்பாரே கூட ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு விஷ் குயிக் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் மூலிமா சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை, தேங்க்யூ.